கிரிக்கெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2024 ஐபிஎல்ல சிஎஸ்கே அணியின் இன்வெர்ட் பிளேயரா இறங்க போற வீரர் யாரு? இந்த ரேஸ்ல குறிப்பா 5 வீரர்கள் போட்டியில் இருக்காங்க. இந்த 5 பேர்ல யாருக்கு நம்ம தல டோனி வாய்ப்பு கொடுக்க போறாரு? யாரு இன்வெர்ட் பிளேயரா இறங்கினா அது சிஎஸ்கேக்கு சாதகமா இருக்கும்? யாரால சுச்சுவேஷனை சரியா கையாள முடியும்? அதை பத்தி அந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கா தட்டி விட்டுருங்க. சிஎஸ்கே அணியில இன்வெர்ட் பிளேயர்னா கண்ணை மூடிட்டு சொல்ற ஒரே பேரு சிவம் டூபே. போன சீசன்ல இவரோட பேரோட ரசிகர்கள் செல்லமா சிக்ஸர் டூபேன்னு சொல்லி அழைச்சாங்க. அந்த அளவுக்கு போன சீசன்ல சிஎஸ்கேக்காக இன்வெர்ட் பிளேயர் ரோல்ல கலக்கினார் நம்மளுடைய சிவம் டூபே. ஏகப்பட்ட மேட்ச்ல இறங்கி ஏகப்பட்ட சிக்ஸர் பறக்கோட்டாரு. குறிப்பா ஸ்பின் பவுலிங் அட்டாக் பண்ணாரு. அவரோட பேட்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு. சிஎஸ்கே 2023 ஐபிஎல் இன்வெர்ட் பிளேயர் ரோல நம்ம சிவம் டூபே கச்சிதமா செயல்படுத்தினாங்க. ஆனா இந்த சீசன்ல சிஎஸ்கே அணியில் இன்வெர்ட் பிளேயர் ரோல்ல நம்ம சிவன் டுமைக்கான இடம் இருக்கா, இல்ல அவர் பிளேயிங் லெவல்ல களம் இறங்க போறாரு அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. என்னைய பொறுத்தவரை கேட்டீங்கன்னா சிவன் டும்பே மாதிரி மிகப்பெரிய ஹிட்டருக்கு இன்வெர்ட் பிளேயர் ரோல் தான் மிக சரியானது. ஏன்னா அவரால் எப்பேற்பட்ட சூழ்நிலை ஒரு அத்திரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியும். அதனால 2024 ஐபிஎல் சிஎஸ்கே இன்வெர்ட் பிளேயரா களமிறங்கிறதுக்கு நம்மளுடைய சிவன் டும்பைக்கு 100% வாய்ப்பு இருக்கு. நம்ம தல டோனி அதை தான் யூஸ் பண்ணுவார் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆல்ரெடி போன சீசன்ல சிஎஸ்கே இன்வெர்ட் பிளேயருக்கு ரோல்ல களமிறங்கி பல சாதனைகளை படைச்சாரு. பல மேட்ச் சிஎஸ்கே வின் பண்றதுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தார். அதனால 2024 ஐபிஎல் சிஎஸ்கே இன்வெர்ட் பிளேயரா நம்மளுடைய சிவன் டும்பே விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதே மாதிரி பேட்டிங்ல எந்த அளவுக்கு சிவன் டும்பே இன்வெர்ட் பிளேயரா கலக்கிறாரோ அந்த மாதிரி நம்ம பவுலிங்ல ஒரு இன்வெர்ட் பிளேயரா கொண்டு வரலாம்னா அதில் 2 சான்ஸ் இருக்கு. ஒன்று வந்து முகேஷ் சௌத்ரி, இன்னொன்று நம்மளுடைய ராஜவர்தனன். முகேஷ் சௌத்ரி நம்ம பின்னாடி பார்ப்போம், முதல்ல ராஜவர்தனன் பார்ப்போம். ராஜவர்தன் எடுத்துக்கிட்டோம்னா 19 வயசு வேர்ல்டு கப்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின வீரர். சிஎஸ்கே அணியில இந்த சீசன்ல முதல் 3 மேட்சுக்கு இடம் கிடைச்சது. முதல் மேட்ச்ல சற்று தடுமாறணும், அடுத்த 2 மேட்ச்ல ஒரு மாஸ் கம்பேக் கொடுத்தாருன்னு சொல்லலாம். அவர் சின்ன பையன் தான், இப்பதான் உள்ள வந்துட்டு இருக்காரு. முதல் மேட்ச்ல எல்லாருக்குமே அந்த பதட்டம் இருக்கும். அந்த பதட்டம் ராஜவர்தனுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனா அடுத்த 2 மேட்ச் ஒரு மாஸ் கம்பேக் கொடுத்தாரு. அவரோட பவுலிங்ல செதற விட்டாருன்னு சொல்லலாம். குறிப்பா எம்ஐக்கு எதிராக ஒரு மாஸ் காட்டினாரு. ஆனா அவருக்கு பிளேயிங் லெவலில் இடம் கொடுக்க முடியாத சுச்சுவேஷனுக்கு சிஎஸ்கே நிறுவனம் தள்ளப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மேட்ச்ல நம்மளோட ரஹனே வந்து ஒரு 76 ரன்கள் குவிப்பாரு 30 பாலுக்கு. அவரோட அதிரடியை பார்த்து நம்ம ராஜவர்தன் இடத்த சிஎஸ்கே நிர்வாகம் ரஹனைக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து ரஹனே அனைத்து மேட்சும் சிஎஸ்கே மிகப்பெரிய பில்லரா இருந்தார். அதனால ராஜவர்தன் எல்லாம் தள்ளப்பட்டாரு. ஆனால் இந்த சீசன்ல ராஜவர்தன் சிஎஸ்கே அணியின் இன்வெர்ட் பிளேயரா களமிறக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். ஏன்னா அவரோட பவுலிங் வேற லெவலில் இருக்கு. 150க்கு மேல ஸ்பீடு போடுறாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? நம்ம சிஎஸ்கே ஆவரேஜா 150க்கு மேல ஸ்பீடு போடுற ஒரு பவுலர் தேடிட்டு இருக்கும். குறிப்பா ஒரு யங் பிளேயர். அதனால இந்த வாட்டி அவரை இன்வெர்ட் பிளேயரா யூஸ் பண்ணும் பட்சத்துல அவர் அடுத்த சிஎஸ்கே தொடர மாட்டாங்கிற கேள்விக்கும் பதில் கிடைக்கும். அடுத்ததான் நம்ம இந்த லிஸ்ட்ல பார்க்க போறது சிஎஸ்கே இந்த ஏலத்துல மாஸ் காட்டின வீரர் ஷமீர் ரிஷ்வி தான். ஷமீர் ரிஷ்வியை பொறுத்தவரை 8.4 கோடிக்கு சிஎஸ்கே அள்ளி இருக்காங்க. ஒரு டொமஸ்டிக் பிளேயருக்கு இவ்வளவு காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவர்கிட்ட ஏதோ மேஜிக் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்றீங்க. அது உண்மைதான். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டர்னு சொல்லலாம். இப்ப குட்டி ரேனான்னு கூட வர்ணிக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான ஒரு அதிரடியான பேட்டர். குறிப்பா ஸ்பின்ன பொழக்கறல கைது இருந்தவர். அதனால இன்வெர்ட் பிளேயர் ரோல் இவருக்கு கச்சிதமா இருக்கும். நிறைய பேர் சொல்றாங்க இவர் 50 ரைடுக்கு மாற்ற யூஸ் பண்ணலான்னு. நானும் அதான் சொல்றேன். இவருக்கு பிளேயிங் லெவலில் வாய்ப்பு ஒரு 50 ரைடுக்கு மாற்றார். ஏன்னா இளம் வீரர் 20 வயசு தான் ஆகுது. அவர் பேட்டிங்ல ரஞ்சி டிராபிக் இருக்கட்டும், சையத் முஸ்டாக் அலி டிராபிக் இருக்கட்டும், ஏகப்பட்ட சாதனை படைச்சிருக்காரு. அதனாலதான் இவருக்கு இவ்வளவு டிமாண்டு. இதெல்லாம் சிஎஸ்கே அவரை தட்டி தூக்கியிருக்காங்க. குறிப்பா ஸ்பின்னுக்கு எதிராக ஒரு சூறாவளி ஆட்டத்தை விளையாடுறாரு. அதனால இவரும் இன்வெர்ட் பிளேயர் ரோல களமிறங்கினா அது சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும். ஒரு இக்கட்டான நேரத்தில் குறிப்பா ஒரு 3 ஓவருக்கு அவர் 60 ரன் அடிக்கணும். நம்ம ஷமீர் ரிஷ்வி ஒரு மாஸ் காட்டுற வீரர். அந்த டேலண்ட் அவர்கிட்ட இருக்கு. அதனால 2024 ஐபிஎல் சிஎஸ்கேயின் இன்வெர்ட் பிளேயர் ரோல்ல ஷமீர் ரிஷ்வியா இல்ல சிவன் டூபே அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கும். இந்த 2 பேர்ல ஒருத்தர் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம தல டோனி யாரை செலக்ஷன் பண்றாரோ அவர் தான் இன்வெர்ட் பிளேயரா இருப்பாரு. என்னைய பொறுத்தவரை ஷமீர் ரிஷ்வியை பிளேயிங் லெவலில் வச்சுட்டு நம்மளுடைய சிவன் டூபே இன்வெர்ட் பிளேயரை கொண்டு வந்தா சிஎஸ்கேக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும். அடுத்ததா பவுலிங்ல இன்வெர்ட் பிளேயர் ரோலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நம்மளுடைய முகேஷ் சௌத்ரியை பத்தி பார்க்க போறோம். முகேஷ் சௌத்ரி ஒரு எக்ஸ்ட்ரானரி பவுலர். 2021 சிஎஸ்கே கண்டெடுத்த ஒரு மிகப்பெரிய தங்கம்னா அது நம்மளுடைய முகேஷ் சௌத்ரி தான். 2021 உள்ள வந்து கொஞ்சம் சற்று தடுமாறாலும் அப்புறம் ஒரு மிகப்பெரிய மார்ச் காட்டி அவருக்கான இடத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டாரு. 2022 வேற லெவல்ல பவுலிங் வீசினாரு. 2023 காயம் காரணமாக அவரால் பங்கேற்க முடியல. இருந்தாலும் சிஎஸ்கே அவர் வந்து அணிலேயே வச்சுக்கிட்டாங்க. நம்ம அணி கூட டிராவல் பண்ணாரு. இப்ப திரும்ப அவர் உள்ள கொண்டு வந்திருக்காங்க 2024 ஐபிஎல்ல. ஆனால் இவருக்கான இடம் உறுதியான்னு கேட்டீங்கன்னா என்னைய பொறுத்தவரை உறுதியான பிளேயிங் லெவலில் ஆல்ரெடி தீபக் ஷகர், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஷர்குல் தாகூர், தேஷ்பாண்டே இருக்கனால இவரை வந்து பிளேயிங் லெவலில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு இன்வெர்ட் பிளேயரா யூஸ் பண்ண வாய்ப்பு அதிகம். ஏன்னா இவர் லெஃப்ட் ஹேண்ட் பாஸ்ட் பவுலர்.
அது மட்டும் இல்லாம நல்ல ஏக்கர் போடுவாரு. பல மேட்ச்லும் பார்த்துருக்கோம். எம்ஐயை கதற விட்டாரு, ஆர்சிபியை தெறிக்க விட்டாரு, சன்ரைஸை பறக்க விட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட பவுலிங் ஸ்டைல் இருக்கு. வேற லெவலில் போட்டிருந்தாரு. சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல ஏக்கர் போடுற ஒரு டொமஸ்டிக் பிளேயர் இல்லை அப்படிங்கிற ஒரு கவலையில் இருக்கும்போது தான் முகேஷ் சௌத்ரி உள்ள கொண்டு வந்தாங்க. அதனால என்னையை பொறுத்தவரை பவுலிங்ல இன்வெர்ட் பிளேயராக வந்தால் அது முகேஷ் சௌத்ரியா தான் இருக்கும். அதில் எந்த ஒரு போட்டியும் இருக்காது நான் நினைக்கிறேன். பேட்டிங் இன்வெர்ட் பிளேயர் வந்தால் ஷமீர் ரிஷ்வா இல்லை ஷிவன் டூபேயா தான் இருக்கும். இதுதான் சிஎஸ்கே 2024 பயன்படுத்தப்படுற இன்வெர்ட் பிளேயரோட ரூல்ஸாக இருக்கும். இவங்க தான் இன்வெர்ட் பிளேயர் விளையாட போறாங்க நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? 2024 ஐபிஎல்ல சிஎஸ்கே இன்வெர்ட் பிளேயர் யாரு? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இல்ல வேற எந்த வீரர் இன்வெர்ட் பிளேயரை கொண்டு வந்து நல்லா இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சிஎஸ்கே பத்தி புத்தமுது அபிஷியல் அப்டேட் என்ன சேனலோட இணைந்திருக்கேன். மற்றும் ஒரு புத்தமுது அப்டேட்டோட சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.